ஒரு நடுக்கடல்ல தன்னந்தனியான ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல 3 பேர் வேலை செய்றாங்க. எப்பவுமே அத மெயின்டெயின் பண்றது தான் அவங்க வேலை. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீம் அங்க போகும்போது, அந்த லைட் ஹவுஸ்ல ஒர்க் பண்ண அந்த 3 பேர் வந்து ஆள காணோம். அவங்க லாஸ்ட்டா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபுட் எல்லாமே இருக்கு. பட் அவங்க மட்டும் மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் அஜிரன். வெல்கம் டு கடல் மர்ம உலகம். ஆயிரத்தி 900 டிசம்பர் மாதம் ஸ்காட்லாந்துல ஈலன் மோர்ன்ற ஒரு சின்ன தீவு இருக்கு. அந்த தீவுல தான் நான் சொன்ன லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல 3 பேர் வந்து வேலை செய்யறாங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னா, எப்பவுமே அந்த லைட் ஹவுஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த வெளிச்சத்தை வந்து நைட்ல கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அந்த தீவை பத்தி ஆரம்பத்துல இருந்தே ஒரு வினோதமான சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த தீவுக்கு செல்வாங்கல்ல, அதுல பலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தீவுல யாரும் நம்மள வாட்ச் பண்றாங்க, பின்னாடி இருந்து ஏதோ வாட்ச் பண்றாங்க அப்படின்ற தாட் வந்து அந்த தீவுக்கு போற எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இந்த 3 பேர் வந்திருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 பேரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த தீவுல 3 பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எப்பவுமே, அது தவிர வேற யாரும் இல்ல. பட் ஆனா பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து அந்த தீவுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு போவாங்க. அப்படி போகும்போது அந்த தீவுல ஏதோ வித்தியாசமான சவுண்ட் வந்து அங்கங்க கேட்கறதா வந்து அவங்க அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீவுல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்ல வந்து நம்ம சர்ச் கிட்ட போகும்போதே நம்மளுக்கு வந்து ஏதோ முட்டி போட்டு அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வரத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சர்ச் உள்ள கிடையாது. சர்ச்சுக்கு போகும்போதே கிட்ட நெருங்க போகும்போதே நம்ம முட்டி போட்டு தான் அந்த சர்ச்சுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு நடக்குது. 1900 டிசம்பர் மாசம் அந்த வழியா ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல் போகும்போது அந்த தீவுல வந்து லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து லைட் வெளிச்சம் வரல அப்படின்றத வந்து நோட் பண்றாங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாம அதை போயிட்டு மெயின்டைன் பண்ற ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க, தகவல் கொடுத்துட்றாங்க. இந்த லைட் ஹவுஸ்ல வந்து வெளிச்ச ஏரியில நாங்க போனோம், அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து எந்த சைடு வெளிச்சமும் நாங்க ரிசீவ் பண்ணல அப்படின்றத வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. இந்த எல்லா நியூஸும் வந்து யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, கேப்டன் ஜேம்ஸ் ஆர்வே கிட்ட தான் சொல்றாங்க. அந்த கேப்டன் ஜேம்ஸ் ஆர்வே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க வந்து 3 மந்த்தா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சேஞ்ச் பண்ற டேட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த ஜேம்ஸ் ஆர்வே என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க ஒரு காவலர், அவர் பேர் என்ன அப்படின்னா ஜோசப் மோர் என்ற காவலரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு அந்த தீவை நோக்கி போறாங்க. இந்த கேப்டன் ஜேம்ஸ் ஆர்வே வந்து அந்த தீவை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து சில பேர் இறங்கி வந்து, அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அவங்க இறங்கி வந்து கடற்கரையில வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இது எப்பவுமே நடக்கிற விஷயம். இந்த வாட்டி என்ன அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கவே இல்லை. அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து யாரும் இறங்கியும் வரல. அதே மாதிரி அந்த கடற்கரையிலையும் எந்த ஒரு வெல்கமும் நடக்கல. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த துறைமுகம் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோசப் மோர் போயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் மோர் கிட்ட சொல்லி அங்கிருந்து அனுப்புறாரு. ஜோசப் மோரும் வந்து அங்க கிளம்பி போறாரு. போகும்போது அந்த படிக்கட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அங்க இருக்க கம்பிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து அவங்க பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம பல காலங்களா இருக்கிற ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கும் அந்த தீவுல. அந்த பாறை வந்து அங்கிருந்து நான் வந்து வேற ஒரு இடத்துல வீழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து அவர் நோட் பண்றாரு. எப்பவுமே இருக்கிற ஒரு பாறை அந்த இடத்துல இல்லாம தள்ளி போய் இன்னொரு இடத்துல வீழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து நோட் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மனசுல ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு புயலோட தாக்கம் வந்து இந்த கடற்கரையை கடந்து போயிருக்கு. அதனாலதான் வந்து அந்த கம்பிகள் அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, ஆக்சுவலா வளைஞ்சிருக்கு. மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அப்படியே நடந்து போறாரு. லைட் ஹவுஸையும் அடையிறாரு. லைட் ஹவுஸ்ல இருந்து மேல ஏறி அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ண ஒரு ரெயின் கோட் மட்டும் அங்க இருக்குது. அப்புறம் வந்து டேபிள் மேல சாப்பாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஸ்டூல்லாம் வந்து விழுந்து போயிருக்கு. கட்டில் இருக்கு இல்லையா, அது எதுவுமே மடிச்சு வைக்காம ப்ராப்பரா இல்லாம கசங்கி போயிருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறாரு. சரி, ஓகே, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு லாக் புக் கிடைக்குது. லாக் புக் என்ன அப்படின்னா, டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து அது எப்பவுமே வந்து அதை நோட் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து ரூலு. ஸோ அந்த லாக் புக் எடுத்து இவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவர் படிச்சு பார்க்குறாரு. அப்படி படிச்சு பார்க்கும்போது டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் வாழ்நாளிலே
பார்க்காத மிகப்பெரிய புயலை வந்து இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற போர்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து தரையில உட்காந்து முட்டி போட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் வந்து பயத்துல ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் அந்த லாக் புக்ல எழுதி வச்சிருக்காங்க. அடுத்த 2 நாளைக்கு வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னா, நாங்க கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டோம், நாங்க கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். நார்மலா கிடையாது, பயத்தோட உச்சியில எழுதின மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்படி பயந்து எழுதியிருக்காரு அப்படின்றது வந்து அந்த லாக் புக் படிக்கும் போதே அந்த காவலருக்கு தெரியுது. இது இப்படி இருக்க டிசம்பர் 15ஆம் தேதியும் அந்த லாக் புக்ல எழுதிருக்கு. அது என்ன அப்படின்னா, புயல் முடிந்தது, கடல் அமைதியாக இருக்கிறது, கடவுள் அனைவருக்கும் மேலானவர் அப்படின்ற வேர்டு வந்து எழுதியிருக்கு. அதை தவிர அந்த லாக் புக்ல வேற எந்த வேர்டுமே எழுதலை. இதோட அந்த புக்கு முடியுது. அந்த காவலர்களும் மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடயமும் இல்லை. இவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. இது இப்படி இருக்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து வராங்க. வந்து இவங்களுக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியுது. என்ன அப்படின்னா, 15ஆம் தேதி இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ராட்சசாலை வந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த புயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 பேரும் வந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே வந்திருக்கலாம். அப்படி வந்து இந்த விஷயத்துல டேமேஜ் ஆயிருக்கும்ல, அந்த மிகப்பெரிய புயல் வந்தால சில டேமேஜ் ஆயிருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எதிர்பார்க்காத ஒரு ராட்சச அலை வந்து இவங்க எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து முடிவு பண்றாங்க. ரிப்போர்ட்டும் தராங்க. கதையில மிகப்பெரிய திருப்பம் இப்பதான் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, அதை தாண்டி அந்த தீவை சுத்தி இருக்க மக்கள்கிட்டயும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது 12ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி தானே இவங்க மிகப்பெரிய ஒரு புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டேட்ல இவங்க கிட்ட விசாரிக்கும் போது, அப்படி ஒரு புயல் நாங்க பார்க்கவே இல்லையப்பா, அன்னைக்கு ரொம்ப மேகம் வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு, அந்த லைட் ஹவுஸ் நாங்க கண்ணுலயே பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆக்சுவலா 12ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எந்த புயலுமே அங்க அடிக்கல. அப்படி புயல் எதுவுமே அடிக்கல அப்படின்னா, அந்த லாக் புக்ல எழுதின புயல் என்ன அப்படின்ற சந்தேகம் இப்ப எழும்புது. அது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வர காவலர்கள் கிடையாது. ரொம்ப வருஷமா இங்க ஒர்க் பண்ற ஒரு காவலர், ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு காவலர். அப்ப இவ்வளவு அனுபவம் மிக்க இவங்க ஏன் பயந்தாங்க, எதை பார்த்து அப்படி அழுதாங்கன்ற ஒரு சந்தேகமும் வருது. அவங்க எங்க மறைஞ்சு போனாங்கன்றதும் தெரியல. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி அந்த மிகப்பெரிய ராட்சச அலை வந்து இவங்களை அடிச்சுட்டு உள்ள போயிட்டுச்சுன்னு சொன்னா கூட, அவங்களோட டெட் பாடிஸ் இருக்கும்ல, அது ஏன் கரை ஒதுங்கல அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க எழும்புது. இப்படி பல கேள்விகளை கொண்ட இந்த கதை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலுமே பதில் சொல்ல முடியாத ஒரு தீர்க்கப்படாத ஒரு கதையாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால்தான் இந்த பிளான் அண்ட் லைட் ஹவுஸ் மிஸ்டேக் எடுத்தாலே உலகிலே தீர்க்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்களால் பேசப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னும் வீடியோ போட அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.